Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். திணை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் திணை எடுத்துக்கங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது போக 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அது போக 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு. தண்ணி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு தடுக்கா பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ண 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கட் பண்ண இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கல் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா பாகமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான ஆப்ஷன் வேறு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.